அனிதா ஃப்ரம் மேட்டுப்பாளையம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரேஷன் கடையில இருந்து அரிசி வாங்கிட்டு வந்தேன். நான் மதியானத்துக்கு வந்து ரேஷன் அரிசி பிரியாணி வைக்கலாம் அப்படின்ட்டு. உண்மையிலே அரிசி வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருந்துச்சுங்க. சரி, ஓகே, இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொன்னாங்க ஒரு டைம் அதுல பிரியாணி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நான் இன்னைக்கு சிக்கன் வாங்கிட்டு வந்தேன். கிரேவிக்கும் அப்புறம் வந்து பிரியாணிக்கு 1 கிலோ, கிரேவிக்கு 1 கிலோ வாங்கிட்டு வந்திருந்தேன். பிரியாணி வந்து நம்ம ரேஷன் அரிசி குக்கர்ல தான் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேஷன் அரிசி பிரியாணி குக்கர்ல ரெடி பண்ணிட்டு இருந்தேன். சைட் பை பாத்தீங்கன்னா நிறைய ஒர்க் இருந்துச்சு வீட்டுல. இன்னைக்கு கோயிலுக்கு வர்ற வழியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அங்கேயே நாங்க ஒரு 1 ஹவர் நின்றுட்டு இருந்தோங்க. தெரிஞ்சவங்க தான், ஆனா எந்த அளவுக்கு பாதிப்பு ஒன்றும் இல்லை. மற்றபடிக்கு கொஞ்சம் அடிபட்டு இருந்ததுனால ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டு போயிட்டு இருந்தாங்க. நான் வந்து ஸ்பைசஸ் எல்லாமே இந்த மாதிரி பாட்டில்ல கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வச்சிருப்பேன். மீதி எல்லாமே பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டா நான் எடுத்து உள்ள ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருவேன். காலியானா மட்டும் தான் ஸ்பைசஸ் எல்லாம் இதை எடுத்து போட்டு வைப்பேன். அப்பப்ப வாங்கி வச்சுப்பேன். எங்க வீட்டுல நிறைய டைம் பிரியாணி சாப்பிடுவோம். நான் இன்னைக்கு சும்மா நேரத்துக்கு ரேஷன் அரிசியில ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருந்தேன். குழந்தைங்க 2 பேருமே இன்னைக்கு பிரியாணிலாம் செம்ம ஹாப்பி ஆயிட்டாங்க. குழந்தைங்க 2 பேருமே டிவி பார்த்துட்டு இருக்கிறாங்க. பிரியாணியும் கிரேவியும் வேணும் அப்படின்னாங்க. நான் தயிர் வந்து வாங்குறதுக்கு மறந்துட்டேங்க. லெமனும் வாங்குறதுக்கு மறந்துட்டேன். அப்ப மறுபடியும் போய் அதை வாங்கிட்டு வந்தேன். வீட்டுல மசால் வந்து சிக்கன் மசால் பொடி இருந்துச்சு. நான் அதை போட்டுட்டு நம்ம பிரியாணி வச்சுக்கலாம். சிக்கன் மசால் போட்டுட்டு உண்மையிலே நல்லா இருக்கும். அந்த தட்டி சிக்கன் மசால் போட்டுட்டு வச்சோம்னா நல்லா இருக்கும் பிரியாணிக்கு. அது வந்து ஒரு நல்ல டேஸ்டா இருக்கும். கலருமே கொஞ்சம் நல்லா கொடுக்கும். அதுக்கப்புறம் பிரியாணிக்குன்னு தனியா அந்த வாசனைக்குன்னு மசாலா அரைச்சி வச்சிருக்கேன். அதையுமே பிளெண்ட் பண்ணிப்பேன். ஃபைனலா எல்லாமே சேர்த்து வதக்கி விட்டுட்டேன். வதக்கி விட்டு தயிரும் கொஞ்சம் அப்ளை பண்ணேன். அப்ளை பண்ணிட்டு நல்லா பிரியாணி வந்து அந்த ஃபுல்லா அந்த எல்லாம் வதங்கி அந்த பச்சை வாசனைலாம் போனவொடனே கொஞ்சம் பிரியாணிக்கு வீட்டுல அரைச்சி வச்சுட்டேன் மசாலா இருந்துச்சு. அதையும் போட்டு சிக்கனையுமே போட்டுட்டேன். சிக்கனையும் போட்டு கொஞ்சமா அது நல்லா மசால் தண்ணி விட்டு வேகம் தட்டியுமே நல்லா வதக்கி விட்டுட்டேன். வதக்கி விட்டதுக்கு அப்புறமா அதுக்கப்புறமா ஒரு டம்ளருக்கு வந்து 2 டம்ளர் தான் தண்ணி வைப்பேன். சரி, ஒரு 3 டம்ளர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி வச்சேன். ஏன்னா அரிசி வந்து கொஞ்சம் நிறைய தண்ணி பிடிக்கிறது மாதிரி இருந்துச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை வச்சுட்டுமே நல்லா பாயில் பண்ணிட்டு இருந்துச்சு தண்ணி. அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு அரிசியும் போட்டுட்டேன். அரிசியும் போட்டு அதையுமே நல்லா கொதிக்க விட்டு விசில் போட்டு பிரியாணி ரெடி வச்சு. உண்மையிலே ரேஷன் அரிசி பிரியாணி ரொம்பவே டேஸ்டா இருந்துச்சுங்க. இந்த டைம்ல இந்த கிளைமேட்டுக்கு அந்த அரிசியுமே அந்த பொடி அரிசி மாதிரி தான் இருந்தது. ஆனா ரேஷன் அரிசி மாதிரி இல்லை. செய்யும் போது செமையா சூப்பரா நல்லா வந்துருந்துச்சு. அரிசியுமே நல்லா சாஃப்டா, நல்லா சிக்கனுமே நல்லா சாஃப்டா வந்துருச்சு. சைட் பை வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரேவிக்கு வந்து மசாலாலாம் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்தேன். சிக்கன் கிரேவிக்கு வந்து அந்த சிக்கனை வந்து ரொம்ப கிரேவி மாதிரி வைக்காம தனித்தனியா பீஸா வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கனையுமே நான் வந்து நல்லா கொஞ்சம் மசாலாலாம் எடுத்து அரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த சிக்கனையுமே போட்டு அதையுமே மூடி வச்சு வேக விட்டுட்டேன். சிக்கன் கிரேவி வந்து லேட் ஆயிடுச்சு இன்னைக்கு வைக்கிறதுக்கு. பிரியாணியில பிள்ளைங்க தயிர் வச்சே சாப்பிட்டுட்டாங்க. நான் வந்து எப்பவுமே என்ன சமைச்சாலும் அதுல கொஞ்சம் லெமன் விட்டு தான் சமைப்பேன். சிக்கன், மட்டன், மீன், கருவாட்டு குழம்பு என்ன செஞ்சாலுமே அதுல வந்து நான் வந்து லெமன் போட்டுருவேன். முட்டை குழம்புக்குமே கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு விடுவேன். அந்த லெமனோட டேஸ்ட்டும் அந்த காரத்துக்குமே கொஞ்சம் புளிப்பு தன்மையுமே கொஞ்சம் நல்லா இருக்கும். ரொம்ப ரொம்ப லெமன் போட மாட்டேன், லைட்டா பிழிஞ்சு விட்டுருவேன். இன்னைக்கு வந்து வீடியோ அவ்வளோதாங்க. நம்ம வீடியோ வந்து நியூ சேனல். நம்ம சேனல் உண்மையிலே பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு லைக் பண்ணிருங்க. என்னோட வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்